நல்லா இருந்த காலத்திலேயே என் புருஷன் தனி கொடுத்துன போலான்னு சொன்னப்ப நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நான் எந்த காலத்திலயும் என் மாமனாரையும் மாமியாரையும் விட்டுட்டு தனியா போக மாட்டேன். உன் மாமா குடும்பத்து மேல உனக்கு இவ்வளவு அக்கறை இருக்கும் போது ஏன் மாமனார் குடும்பத்து மேல எனக்கு எவ்வளவு அக்கறை இருக்கும்? அதனால்தான் சக்தி, இவங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். என் மாமனார் குணமாயிட்டு வரணும். நீ ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு நல்லபடியா வீடு திரும்பணும். அது வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சக்தி, போக மாட்டேன். அம்மாடி, நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க வீட்டுல எவ்வளவு அக்கறையா இருக்கணுங்கிறத உன்னை பார்த்து மத்தவங்க தெரிஞ்சுக்கணும். சம்பந்தியம்மா, நான் ஏதோ ஆத்திரத்துல புத்தி கெட்டு தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கேன். ஐயோ, என்ன சம்பந்தி மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? நீங்க ஏன் அப்படி பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாதா? நானும் ஒரு பொண்ணு பெத்தவதானம்மா. சக்தி, நீ என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, பெரியவங்க அத்தை அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? நீங்க கவலையே படாதீங்க. உங்க மருமகனையும் பேரனையும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அக்கா, சாப்பிட கூட்டிட்டு போங்க. வேண்டாம் சக்தி, நாங்க உடனே போகணும்மா. கிளம்புற வேகத்துல இவ அப்பா கிட்ட கூட சொல்லாம வந்துட்டோம். சொல்லுமா. அண்ணாச்சி நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காரு. சரிம்மா, நாங்க போயிட்டு இவ அப்பாவையும் கூட்டிட்டு வரோம். அப்ப வேணா நிதானமா இங்க தங்கி இருந்து அண்ணாச்சியும் பாத்துட்டு போறோம். சரிம்மா, கிளம்பு. சரி சம்பந்திமா, வரேன். சரிங்க, போயிட்டு வரேம்மா. அம்மா, ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அப்பா தங்கச்சியை கேட்டதா சொல்லுமா. சரிம்மா, ஜாகிரதமா. வரோம். அக்கா போயிட்டுறேங்க்கா. சரிங்கம்மா. சரிக்கா, போயிட்டு வரேன் சக்தி. என்னங்க கூப்பிட்டீங்க? ஆமா, ஆனந்த் கிட்ட பேசுனியா? எதை பத்திங்க? எதை பத்தியா? நாம பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்லியிருந்தான்ல. ஓ, அதுவா? இன்னும் பேசலங்க, பேசுறேங்க. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே நாம பொண்ணு பார்க்க போக முடியும். ஒண்ணுமே சொல்லாம திடுதுப்புன்னு போய் நின்னா எப்படி? அது இல்லைங்க, இத ஆனந்த் கிட்ட நான் எப்படி? கீதா, ஆனந்த் கிட்ட பேச சொன்னேனே, நீ பேசுனியா? எங்கம்மா, அவன் எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கான். இந்த நேரத்துல அவன் கிட்ட எதை சொன்னாலும் மண்டையில ஏறவே ஏறாது. அதுக்காக நாம அவனை அப்படியே விட்டுட முடியுமாமா? நாம தானே எடுத்து சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணும். என்னம்மா நீ இப்படி பேசுற? ஆனந்த், அப்பா வா, இப்படி வந்து உட்காரு. வா. இல்லப்பா, உட்காருப்பா. விழுப்புரத்துல இருந்து ஒரு வரன் வந்திருக்க, அந்த போட்டோ பாத்தியா நீ? பாக்கலப்பா. பாக்கலையா? ஏன்பா, பார்த்துட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஏதாவது சொன்னாதானே நாங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆமா ஆனந்த், வர ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க போலான்னு இருக்கோண்டா. அத பொண்ணு வீட்டுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? மா, தயவு செஞ்சு பொண்ணு பாக்குறது நிறுத்துறீங்களா? கொஞ்ச நாளைக்கு கல்யாணத்தை பத்தி யாரும் பேசுறீங்க. டேய் ஆனந்த், இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லன்னு அர்த்தம். ஆனந்த், ஆனந்த், டேய் ஆனந்த், நான் சொல்றத கேளுடா. என்னங்க இவ இப்படி சொல்லிட்டு போறா? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றதுன்னு என்ன கேட்ட நான் என்னத்த பண்றது? அவனுக்கே விருப்பம் இல்லைங்கிற போது அத்தை மீறி அவனை கூட்டிட்டு போனா அங்க ஆக போறது ஒண்ணும் இல்ல. அவனை கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. அவன் விருப்பம் இல்லைங்கிறான், என்ன வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? ஏங்க, நான் பேசிட்டே இருக்கேன். மா, இப்ப என்னம்மா பண்றது? அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். என்னம்மா? நாமெல்லாம் சொன்னா ஆனந்த் கேட்க மாட்டான். நீ உத்தராட்ட பேசு. அவ ஆனந்த் கிட்ட சொன்னா அவன் கேட்பான். சரிம்மா, நான் போய் இதெல்லாம் வச்சுட்டு வந்துடுறேம்மா. அதெல்லாம் இங்க போடுறி. முதல்ல போன பண்ணு.
நம்பர் சொல்லுமா. 944 944 578 578 57 57 03. 03. ஹலோ உத்ரா, நான் கீதா பேசுறேன். அக்கா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படிம்மா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஆனந்த் எப்படி இருக்காரு? அவனை பத்தி பேசதாமா ஃபோன் பண்ணேன். என்ன? நாமெல்லாம் சேர்ந்து போய் அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்தோம்ல, ஆமா. அதுல இருந்தே அவன் ஒரு மாதிரியா இருக்காமா. இனிமே பொண்ணு பார்க்கவே நான் வரமாட்டேன், நீங்களும் இனிமே கல்யாண பேச்சே எடுக்காதீங்கன்னு சொல்றாமா. அதான் உத்ரா, ஆனந்த் நீ சொன்னாதான் கேட்பான்னு அம்மா சொல்றாங்க. ஆனந்த் கிட்ட நீ பேசுறியா? நானா? இல்ல, இது எப்படி நான்? நீ அவனோட ஃப்ரெண்டு தானே? ஆமா, ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் இதெல்லாம் அவங்களோட பர்சனல் விஷயம். இதுல நான் தலையிட்டா நல்லா இருக்குமான்னு யோசிக்கிறேன். என்ன சொல்றா? மாட்டேன்னு சொல்றாமா. போனை கூட நான் பேசுறேன். உத்ரா இரு, அம்மா பேசணுமா. உத்ரா, ஆண்டி சொல்லுங்க. நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன். ஆனந்த் பையன்கிட்ட கொஞ்சம் பேசி பாருமா. இல்ல, நான் இப்படி ஆனந்த் கிட்ட. உன் ஃப்ரெண்டு தானேம்மா. நான் ஏன் சொல்றேன்னா, நாங்க எல்லாம் சொல்லி கேக்குறானோ இல்லையோ, நீ சொன்னா அவன் கேப்பாம்மா. அதனாலதாம்மா சொல்றேன். ஏன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு ஆரம்பிச்சுட்டு பாதியில விட்டுட்டா அப்புறம் அவன் வாழ்க்கை தான் ரொம்ப பாதிக்கும்மா. அதனாலதாம்மா சொல்றேன். ஓகே ஆண்டி, நான் ஆனந்த் கிட்ட பேசுறேன் இத பத்தி. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. வச்சிரு. அம்மா என்னம்மா சொன்னா? பேசுறேன்னு சொல்லிட்டா. அப்பா சந்தோஷமா இருக்குமா. ஒருவேளை என்ன மனசுல வச்சுக்கிட்டு தான் வேற எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேங்கிறானோ? சுகந்தி, சுகந்தி, சுகந்தி! என்னங்க ஏன் இப்படி ஏல விடுற மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? என்ன வேலைடி பண்ணிருக்க? என்ன கேக்குறீங்க நீங்க? எனக்கு புரியல. எங்க அண்ணியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி யார் இன்ஃபார்ம் பண்ணது? அது என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஏய், இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ தாண்டி பண்ணிருப்ப. ஏங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒரு வேலையே இல்லையா? உங்க அண்ணி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? ஏய், ஒண்ணு நீ சொல்லிருக்கணும், இல்ல அந்த ரமாமணி கிட்ட நீ சொல்லி கொடுத்து அவள சொல்ல வச்சிருக்கணும். இது பாருங்க, தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு பேசாதீங்க. நான் எதுவுமே சொல்லல. யாருமே சொல்லாம அவங்க எப்படி அண்ணி இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க? இத நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஏய், இத பாரு, அண்ணி இருக்கிற இடம் நமக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்படி இருந்தும் அவங்களுக்கு தகவல் போயிருக்குன்னா அது உன்னோட ஏற்பாடா தான் இருக்கும். ஏன்னா ரமாமணி இந்த மாதிரி பண்ற அளவுக்கு விவரமான அவ இல்ல. அன்னைக்கு நீ ரமாமணி கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஓ வேலை தானே? ஏங்க நீங்களும் அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நீ என்னதான் மழுப்புனாலும் எனக்கு உன்னை பத்தி தெரியும்டி. ஆனா நீ என்ன பிளான் போட்டிருந்தாலும் அதெல்லாம் அங்க நடக்கலடி. ஏய், மருமகனா அது என் அண்ணி தாண்டி, நீயும் இருக்கியே. ஏன் அப்படி என்ன சாதனை பண்ணிட்டாவ? அண்ணியோட அம்மா எவ்வளவு தூரம் சண்டை போட்டு அவங்கள கூப்பிட்டாங்க, ஆனா அண்ணி போல தெரியுமா? பதிலுக்கு அவங்க அம்மாவையே சத்தம் போட்டு எங்க அம்மா பத்தியும் சக்தி பத்தியும் புரிய வச்சு நான் எந்த சூழ்நிலையிலும் இவங்களை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏய், பொண்ணுனா அப்படி இருக்கணும். இவ்வளவு கஷ்டத்திலையும் புகுந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்னு சொன்னாங்களே, அதாண்டி ஒரு மருமகளுக்கு அழகு. ஆனா நீ சந்தோஷமா இருக்கும் போதே சண்டை போட்டு தனியா வந்தவ தானே? உங்க அன்னிக்கு போறதுக்கு வேற இடம் இல்ல, அந்த சக்தி கிட்ட பொழைக்கிறதுக்கு வேற வழி இல்ல, அதனாலதான் அங்க இருக்கா. அது அவளோட தலையெழுத்து. எனக்கு எல்லாமே இருக்கு. என் புருஷன் நீங்க இருக்கீங்க, சிங்கக்குட்டிங்க மாதிரி 2 குழந்தைங்க இருக்கு. அப்புறம் ஏங்க நான் அங்க வந்து கை கட்டி நிக்கணும்? போங்க போய் வேலையை பாருங்க.
என்ன ஜென்மமோ இவ. ஹலோ சக்தி, எப்படி இருக்கிற சக்தி? அண்ணாச்சியை காப்பாத்திட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அதுக்குதான் நான் பெயில்ல வந்திருக்கேன். இப்ப நான் சென்னைக்கு புறப்பட்டு வரப்போறேன். உன் கண்ணு முன்னாடியே அண்ணாச்சியை நான் கொல்லணும்ல? அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் முடியாது. அப்படியா? அப்போ முதல்ல ஒண்ணு கொன்னுட்டா, அப்புறம் அண்ணாச்சியை ஈஸியா கொன்னுடுவேன்ல. வரேன், மத்தது நேர்ல பேசிக்க. யாரும்மா போன்ல? நாகவள்ளி. நாகவள்ளியா? ஆமா, பெயில்ல வந்திருக்கா. அம்மா, நேர இங்கதான் வராளாம். அது மட்டும் இல்ல, அண்ணாச்சியும் என்னையும் கொல்லாம விடமாட்டாளாம். அப்படி அவ சொன்னா வரட்டும். அவ சாவு என் கையாலதான். நானும் திருநெல்வேலிக்காரிதாங்கிறத அவளுக்கு காமிக்கிறேன். அத்தை, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இருங்கடா வரேன். வாங்க, பாத்து போங்க. ஏய், என்னடா அங்கங்க தூக்கி போடுறீங்க? கரெக்டா எடுத்து வைக்க மாட்டீங்களா? எல்லாத்தையும் அங்கங்க தூக்கி போடுற வேலை. சொன்ன பேச்சு எங்க கேக்குறீங்க? ஏய், எத்தனை தடவை சொல்லிருக்காங்க அங்கங்க தூக்கி போடக்கூடாதுன்னு? கரெக்டா எடுத்து வைக்க தெரியாது? போய் முகம் கழுவிட்டு வாங்க, போங்க போ. எல்லாம் அப்பன மாதிரி. ஏய், சண்டை போடாதீங்க. ஆச்சா, இந்த தொடச்சுக்கோ, நல்லா தொட. அம்மா பசிக்குது. இத வந்துட்டேன்டா, ரெடியா தான் இருக்கு. வந்துட்டேரு. உட்காரு. ஐ, நூடுல்ஸ். ஐயா ஜாலி. அம்மா எனக்கு வைக்கிறேன்டா, இந்தா சாப்பிடு. அம்மா இன்னும் கொஞ்சம் வைமா. அம்மா அவனுக்கு மட்டும் அதிகமா வைக்கிறீங்க. உனக்கு வைக்கிறேன். என்ன அவசரம்? ஏன் இவ்ளோ கோவம் வருது? சாப்பிடு, சாப்பிடுங்க. என்ன அடிச்ச?
அது? ஆ? எனக்கு ஸ்வீட் வேணாம் ஒண்ணு வேணாம் போமா. ஏய் கார்த்திக், கார்த்திக் வந்து சாப்பிடு. எனக்கு வேணாம் போ. ரோஷத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. பசிச்சா நீயே வந்து சாப்பிடுவ. அண்ணா போடா, என் கூட பேசாத. நீ தானே அம்மா சொல்லி நடி வாங்க வச்ச. நீ என்ன கொட்டினதுனால தானே நான் அம்மா கிட்ட சொன்னேன். நீ ஏன் என் ஸ்வீட் எடுத்த? சாரிண்ணா. அண்ணா ஸ்வீட் சாப்பிடுண்ணா. சாப்பிடு. வேணாம், நான் தான் 2 ஸ்வீட் சாப்பிட்டல, நீ சாப்பிடு. நான் உன் தலையில கொட்டிட்டல, அதனால நீ சாப்பிடு. அண்ணா நம்ம 2 பேரும் போய் தாத்தா பார்க்கலாமா? போலாம். ஆனா நீ தான் அம்மா கிட்ட கேட்கணும். சரி. ஏய் பாத்து பாத்து. என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அடிச்சுக்கிட்டீங்க, இப்போ ஒத்துமையா ஓடி வரீங்க, என்ன விஷயம்? அம்மா நம்ம ஹாஸ்பிடல்ல போய் தாத்தாவை பார்த்துட்டு வரலாமா? ஏய் உங்களுக்கு வேற வேலை இல்ல? ஒழுங்கு மரியாதையா போய் உட்காந்து ஹோம்வொர்க் முடிங்க, போங்க. அம்மா தாத்தாவை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுமா, போயிட்டு வரலாமா? இப்ப அங்க போய் என்னடா சாதிக்க போறீங்க? அப்படியே உங்க தாத்தா எழுந்து உட்காந்து கலகலன்னு பேசிட்டு போறாரு பாரு, அவரே கண்ணை திறக்காம இருக்காரு. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, போயிட்டு வரலாமா? வாயை மூடுங்க. வேணும்னா உங்க தாத்தா ஒரேடியா கண்ணை மூடட்டும், அப்ப போய் பார்க்கலாம். ஏய் என்னடி சொன்ன? அது நான் சும்மா பசங்க கிட்ட தான் என்ன சொன்ன? அது வந்து தாத்தாவுக்கு சரியாகட்டும், நாம போய் பார்க்கலாம்னு சொல்லி. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அன்னைக்கு என்னடானா நான் அவ்வளவு தூரம் உன்கிட்ட சொல்லியும் எங்க அம்மாவையும் அண்ணியும் விரட்டி விட்டேன். இன்னைக்கு என்னடானா எங்க அப்பா ஒரேடியா கண்ணை மூடிட்டும் போலாம் சொல்ற. எங்க அம்மா அப்பானா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? அப்போ உங்களுக்கு என்ன விட அவங்க தான் பெருசா போச்சா? ஆமாண்டி, ஆமா. எனக்கு அவங்க தான் பெருசு, அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம்? நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போறோம். ஏய் நீ போறதா இருந்தா போ, பசங்களே கூட்டி போற, போ போடி. ஏய் போ. போறேன், நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். நான் இல்லன்னா உங்களுக்கு ஏன் அருமை தெரியும்? போன்னு சொல்றேன்ல, போ. அப்பா அம்மா அம்மா எங்கடா போயிட்டு போறா? அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போறா. நைட்டு வந்துருவா. வரலன்னா நாளைக்கு அப்பாவே போய் கூட்டு வரேன். அப்பா அம்மாவை எதுக்கு பாடிச்சீங்க? அம்மா பாவம் தானே. அது சில நேரம் அம்மா உங்களை அடிக்கிறாளே, எதுக்கு? அது வந்து நாங்க தப்பு செஞ்சா அம்மா அடிப்பாங்க. அதே மாதிரி தாண்டா இதுவும். நீங்க தப்பு செஞ்சா அம்மா அடிப்பாங்க. அம்மா தப்பு செஞ்சுட்டா அப்பா அடிச்சிட்டேன்.
அப்பா அப்பா இனிமே அம்மாவை அடிக்காதீங்கப்பா. சரிடா, இனிமே அம்மாவை அடிக்க மாட்டேன். அம்மா அம்மா வாங்க. வணக்கம்மா. வணக்கம். நீங்க? நான் தென்காசியில இருந்து வரேன். சக்தி வீடு தானே இது? ஆமா ஆமா, வாங்க உட்காருங்க. நீங்க உட்காந்துருங்க, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஐயா வணக்கங்க. வணக்கம்மா. உட்காருங்க. சொல்லுங்க. என் பேர் சோமசுந்தரம். சரி. தென்காசியில இருந்து வரேன். சக்தி இல்லைங்களா? வெளியே போயிருக்கா? இந்தாங்க தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க. சொல்லுங்க. சக்தி எங்க ஊருக்கு வந்திருந்தாங்க. யாரோ கதிர்வேலன்னு